ஸ்ரீ குருபியோ நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. பெரிய புராணத்திலேருந்து கண்ணப்ப நாயனாருடைய திவ்ய சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம். காட்டு பன்றியை ஒன்று பார்த்துட்டு அவர் அடிக்கிறதுக்கு துரத்தின்னு வர்றார். அது மரத்துக்கு நடுவில் மாட்டின்னு இருக்கிறத கண்ணப்பன் அப்படிங்கிறது அப்போ தான் பேர் அவருக்கு. தின்னன்கிற பேரில் தான் இப்போ இருக்கார். தின்னன் துரத்தின்னு வரும்போது ஒரு அம்பு விட்டால் அந்த பன்னியை அடிச்சிடலாம். கூட இருந்த நாடன் காடன்னு 2 பாடி கார்ட்ஸ் இருக்கா இல்லையா, 2 பேர் கூட இருக்கா இல்லையா, இவ 2 பேர் சொல்கிறா அதை அடி ஒரே அம்புல அதை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொன்னாலும் இவ 2 பேர் என்ன பண்ண போகிறார் கண்ணப்பன்னு தின்னன் என்ன பண்ண போகிறான்னு பார்த்துட்டே இருக்கா. அப்படி இருக்கும்போது டக்குன்னு வில்லம்ப கீழே வச்சுட்டு அந்த பன்னிக்கிட்ட ஓடி போய் உடைவாளை எடுத்துன்னு வந்து அதை வச்சு ஒரே வெட்டினார். அவ்வளோ பெரிய பன்னியை பொதுவாக இவ்வளோ பெரிய பன்னியை வெட்டுறதுக்கு பயங்கரமான எனர்ஜி வேணும். இதை பார்த்து அது 2ஆக பொலந்து கீழே விழும்போது இவாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 துண்டாக எடுத்து பண்ணி. அப்போ தின்னனுக்கு எப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி இருக்கும் அவருக்கு. தலைவனாக இருக்க இவர் மட்டுமே தகுதியானவர்னு அவர் 2 பேர் நினச்சா. அவருடைய தைரியத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்போலேருந்து தலைவான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா இவரை. 2 பேரும் தலைவான்னு அவரை வணங்கினான். பசியும் களைப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இவ்வளோ நேரம் ஓடி வேட்டையாடினதில். காடன் சொன்னால், தலைவா நான் மாமிசம் பண்ணி வைக்கிறேன், அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறார். உடனே எங்கே தண்ணி இங்கே எங்கே கிடைக்கும் அப்படிங்கும்போது நாடன் சொன்னால், அங்கே தேக்கு மரம் இருக்குது பாரு, அந்த தேக்கு மரத்துக்கு அந்த பக்கத்தில் பொன்முகிலி சொர்ணமுகி ஆறு ஒன்று ஓடுறது, அதுக்கிட்ட போயிடுவோம். அங்கே இந்த பன்னியை எடுத்துன்னு போய் நெருப்பு மூட்டி அதை சுட்டு சமைச்சு சுட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு இந்த பன்னியை தூக்கின்னு வர சொல்கிறேன். இந்த நாடனும் காடனும் பன்னியோடைய கை காலை ஒரு கம்பில் கட்டி தூக்கின்னு வரேன். இவர் முன்னாடி நடந்து போயின்னு இருக்கார். இந்த ஆறு திருக்காலத்தி மலைக்கிட்ட தான் ஓடின்னு இருக்கு. இது என்ன மலைன்னு தின்னன் கேட்குறார். அதாவது நம்மளுடைய கண்ணப்ப நாயனார் கேட்குறார், இது என்ன மலை, இதில் என்ன விசேஷம் இருக்குது, என்னன்னு தெரியல, இதை எனக்கு பார்த்த உடனே அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது அப்படின்னு சொல்லி அதனால் இவளை கேட்குறாரு, இது என்ன மலைன்னு. உடனே நாடன் சொல்கிற, காலத்தி மலை தின்னா, இங்கே நான் ஏற்கனவே போயிருக்கேன், மேலே போயிருக்கேன் அப்படின்னு கேட்குறார். ஆமாம், நான் மேலே ஏற்கனவே போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறார், அங்கே குடுமித்தேவர் இருக்கார் அப்படிங்கிறார். குடுமித்தேவர் அப்படின்னா சிவபெருமான் ஜடாமுடி அணிஞ்சிருப்பார் இல்லையா, அந்த காட்டுவாசி அவங்களுடைய பாஷையில் பேசும்போது சிவபெருமான் அப்படின்னு சொல்லாமல் குடுமித்தேவர் அப்படிங்கிறார். இந்த குடுமித்தேவருக்கு என்ன விசேஷம்னா, யாரோட வாழ்க்கையாக இருந்தாலும் கோணலாக இருக்கிற வாழ்க்கையை தட்டி நேர் பண்ணிட்டு வரான் அப்படின்னு இவாளுடைய பாமர பாஷையில் அவர் பேசுகிறார். என்னன்னு தெரியல, இந்த தின்னனுக்கு இதை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு. எப்படி திருவண்ணாமலையை பார்த்த உடனே ரமண பகவான் அந்த திருவண்ணாமலையை பார்த்து சொல்கிறாராம், உயிர்வழி காந்த பர்வதம், அதாவது உயிர்களை ஈர்க்கக்கூடிய பர்வதம், காந்தம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்வதமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரமண பகவான் சொல்கிறார். அந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு இவருக்கு ஏற்படுறது. அந்த ஸ்ரீ காளகஸ்தின்னு அந்த கோவிலுக்கு பேர். அதுக்கு என்ன பேருக்கு அர்த்தம்னா, ஸ்ரீன்னா பாம்பாம், காலம் அப்படின்னா சிலந்தி, ஹஸ்தின்னா யானை. இது 3ம் சேர்ந்து சிவபெருமான பூஜை பண்ணின ஸ்தலம் தான் அது. ஸ்ரீ அண்ணா உபன்யாசத்தில் சொல்லும்போது சிவ பூஜையை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்வார். அண்ணா எப்படி சொல்வார் அப்படின்னா, உலகத்திலேயே எல்லா தெய்வத்தை விடவும் ஒரு இருக்கிறதுலையே ரொம்ப எல்லா உயிர்களையும் தன் பக்கம் ஈர்த்த ஒரு கடவுள்னா அது சிவபெருமான் தான். எல்லாமே பூஜை பண்ணியிருக்கு சிவனுக்கு. அவரை பாம்பு கழுத்தில் இடம் கொடுத்துருக்கார். அவர் பாம்புக்கு கழுத்தில் இடம் கொடுத்துருக்கார். சந்திரனை சிரசில் வச்சுட்டுருக்கார். கங்கையை சிரசில் வச்சுட்டுருக்கார். இவரை சிலந்தி இருக்கிறதுலே வீக்கான ஒரு பூச்சி அப்படின்னா சிலந்தி தான். அடித்த உடனே போயிடும் இல்லையா அது. அப்போ வீக்கான சிலந்திலேருந்து ஆரம்பித்து பலசாலியான யானை வரைக்கும் எல்லாமே சிவ பூஜை பண்ணியிருக்கு. அப்படி எல்லா உயிர்களும் சமம்னு காட்டுற ஒரு தெய்வம்னா அது சிவபெருமான் தான். இந்த பூச்சியோ யானையோ மிருகமோ மனுஷனோ யாராக இருந்தாலும் பூர்வ ஜென்ம வாசனை இருந்தால் மட்டும்தான் ஜடபரதர் மாதிரி ஒரு அந்த மாதிரி மானாவோ சிலந்தியாவோ யானையோ அது திரும்ப பிறந்து சிவபெருமானை பூஜை பண்ண முடியும். ஏன்னா அது சாதாரண பிறவி கிடையாது. அது ஏதோ ஒரு ஜென்மாவில் பந்தம் ஏற்பட்டு தான் அது சிவ பூஜைக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்ரீகாளகஸ்தி கோவிலில் இந்த கோவில் பஞ்சபூத க்ஷேத்திரத்தில் வாயுகான க்ஷேத்திரம். இது முன்ன ஒரு நாளில் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் பலப்பரீட்சை வந்துதான். ஆதிசேஷன் கைலாசத்தை சுற்றிண்டு முடிஞ்சால் நீ இந்த கைலாச பர்வத்தை அசைச்சு பாருன்னு சொன்னாராம். உடனே ஆதிசேஷனை வீழ்த்தணுங்கிறதுக்காக வாயு பகவான் பயங்கரமாக அசைச்ச ட்ரை பண்ணாராம். ஆனால் முடியவே இல்லை அவரால்.
ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல. உடனே தேவர்கள் சொன்னாலாம், இது தேவையில்லாதது, இது நீ விட்டு கொடுன்னு சொல்லி ஆதிசேஷன் கிட்ட சொன்னாராம். அதனால் லேசாக பிடியை தளர்த்தினாராம் ஆதிசேஷன். அப்போ இவர் ஒரு அடி அடித்ததில் 8 பிளவாக செதறித்தான் கைலாசம் மலை. அப்போ 8 க்ஷேத்திரங்கள் உருவானதான். அதுலேருந்து சிதறி வந்த சின்ன பாகங்கள் 8 க்ஷேத்திரங்களாக விழுந்து உருவானதான். அதில் ஒன்று தான் ஸ்ரீகாளஹஸ்தி க்ஷேத்திரம். இது வாயுக்கான ஸ்தலம். இப்போ என்ன ஆச்சு, இவர் என்ன சொல்கிறார், நீ இங்கே நெருப்பு மூட்டின்னு இருன்னு சொல்லிட்டு காடனை உட்கார வச்சுட்டு நாடனும் போய் மேலே போய் மலை மேலே போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். ஏனோ இந்த மலை மேலே ஈர்ப்பு என்ன இருக்குது, இந்த குடுமி சுவாமியை போய் பார்த்துட்டு வந்துடும்ன்ட்டு கிளம்புறார் குடுமி தேவரை. இப்படி போகும்போது இந்த இடத்த சேக்கிழார் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, அவர் படியில் மலை மேலே ஏறி வர படியை சோபானம்னு வர்ணிக்கிறார். அப்படி பக்திக்கான படிநிலையில் அவர் ஏறி வர்றதாக அழகாக சொல்கிறார். அப்போ அந்த காலத்தில் ஒன்றும் கோவில்லாம் கிடையாது இல்லையா, சுவாமி அப்படியே ஸ்வச்சமாக இருப்பார் அந்த இடத்துல. அப்போ எதுவுமே இல்லாத போது இவர் மேலே ஏறி வந்த உடனே நாடன் சொல்கிறான், இவர் தான்ப்பா குடுமி தேவர், பார்த்துட்டியா, சரி கிளம்பலாமா அப்படிங்கிறார். அப்படி பார்த்த உடனே ஒரு குழந்தை எப்படி அம்மா கிட்ட ஓடி வருமோ அது மாதிரி ஓடி கட்டி தழுவிண்டாராம். இவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஒரு பார்வையில் அந்த சிவலிங்கத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே கட்டி கொஞ்சினாராம். உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு, கண்ணீர் அருவியாக கொட்டுறது. அவருக்கு என்ன நடக்கிறதுன்னு அவருக்கே தெரில. இப்படி ஒரு பக்தியை எந்த பாடசாலையிலையும் தின்னன் படிக்கலை. இதுக்கு பேர் தான் பக்தின்னு கூட அவருக்கு தெரியாது. இப்படி ஒரு பக்தி அவருக்கு எப்படி ஏற்பட்டதுன்னே புரியல அவருக்கு. இந்த சிவலிங்கத்தை கட்டின்னு அழ ஆரம்பிச்சிட்டார் இவர். இப்படி என்ன இந்த காட்டில் ஒன்றுமே இல்லாமல் இவர் தனியாக அப்படி உட்காந்துட்டுருக்காரு, அச்சோ எனக்கு கிடைச்சாரே இவர்னு சொல்லி கட்டின்னு கொஞ்சம் அவருடைய பிரேமையை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடைக்கல சேக்கிழாருக்கு. கட்டி முத்தம் கொடுக்குறாராம், கடிக்கிறாராம். அந்த பாடல் வரிகளில் சேக்கிழார் சொல்கிறார், கடிக்கிறாராம். கொஞ்ச நேரம் இப்படிலாம் பண்ணிவிட்டு பிரம்ம பிடிச்சது மாதிரி இருக்கார். அப்படியே பிரஜை இழந்து அப்படியே படுத்துட்டார் சுவாமிக்கிட்டேயே. இப்படி ரொம்ப நேரம் கழித்து கண் விழித்து பார்க்குறாரு. இவருடைய பக்தி எதனால் ஆச்சரியமானது அப்படின்னா, வேடுவ குளத்தில் இப்படி பக்தி பண்ணுறவாளை பார்த்தது கூட கிடையாது. இவர் ஒரு சிவனடியாரோட குழந்தையோ இல்லை ஒரு தீட்சிதரோட குழந்தையோ இந்த மாதிரி கிடையாது. இவர் அப்படி இருக்கும்போது இவருக்கு இப்படி ஒரு பக்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, அப்படி இருக்கிறவாளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கூட இவருக்கு கிடைக்கல. பூஜைகள்லாம் என்ன எப்படி பண்ணுவா, கோவிலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட இவருக்கு தெரியாது. அதனால தான் இவருடைய மனசில் பக்தி இப்படி மென்மையான பக்தி ஆச்சரியம். அதுவும் இல்லாமல் குத்தி கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான இதில் இருந்துட்டு அப்படி ஒரு குளத்தில் பிறந்துட்டு இவருக்கு இப்படி ஒரு பக்தி வந்தது தான் ஆச்சரியம். இதெல்லாம் நாடனுக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே புரியல. இவர் என்ன பண்ணுற, இவனுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சி போச்சான்னு நாடன் அப்படியே ஆச்சரியமாக பார்த்து நிற்கிறான். தின்னன் நாடனை பார்த்து கேட்குறார், இந்த குடுமி தேவருக்கு என்ன பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறான். நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன், நான் இங்கே வந்திருந்தப்ப பூஜை பண்ணார். யாருன்னா, எங்கிருந்தோ ஒரு பார்ப்பன் வருவார். அதாவது பார்ப்பன் அப்படின்னே சேக்கிழார் இந்த இடத்துல சொல்கிறார். அதுக்கு பார்ப்பன்கிற இடம் எதனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐயரை, அதாவது பிராமணால் பார்ப்பன்னு சொல்லுவாள். அதாவது அவள் தூய்மை பார்க்கறதுனால பார்ப்பான் அப்படின்னும், எல்லாவற்றிலையும் தெய்வீகத்தை பார்க்கறதுனால பார்ப்பான் அப்படின்னு சொல்லப்படுறது. திருமூலரும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல சேக்கிழாரும் இதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாரு. எங்கிருந்தோ ஒரு பார்ப்பன் இங்கே பூஜை பண்ணுவார்ப்பா. அவர் என்னமோ இலையெல்லாம் பிச்சு தலையில் போடுவார். அப்புறம் தண்ணியை கொண்டு ஊற்றுவார். ஊற்றிட்டு ஒரு வாளியில் சின்ன பாத்திரத்தில் ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதில் சோறு கொண்டு வந்திருப்பார். அந்த சோறை இந்த குடுமி சாமிக்கு அத்தான் காட்டுவார். அது என்னமோ இதான் இவருக்கு பிடிக்கும் போல இருக்குது, இதான் திம்பேறு போல இருக்குது. அதை காட்டிவிட்டு யாரும் பார்க்கக்கூடாதான், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் தள்ளி இருந்து இவர் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நாடன் சொல்கிறான். இந்த சாமி அதுதான் திங்கிது போல் அப்படின்னு அவன் சொல்கிற உடனே இந்த தின்னன் சொல்கிறானா, ஐயோ அதனால தான் இப்படி இழைச்சி போயிருக்கு போல இருக்குது இந்த சாமி. நம்ம இந்த சாமிக்கு நல்ல இனிமேல் இந்த மாதிரி இருக்க வேண்டாம், நான் நல்ல ஆகாரம் செம்மையாக கொடுக்குறேன் உனக்கு அப்படின்ட்டு குடுமி தேவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான் தின்னன். இந்த நாடனுக்கு இதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம், என்ன இவன் நிஜமாவே பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கு, இவன் கல்லை பார்த்து இழைச்சி போயிடுச்சுங்கிறானே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது தின்னன் சொல்கிறான் பரமசிவன் கிட்ட, நான் ஒரு பண்ணி அடித்து வச்சுட்டு வந்திருக்கேன், அதை போய் இப்போ சுட்டு கொண்டு வந்துடுறேன், கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுவேன், நான் வர்ற வரைக்கும் பொறுத்துக்க, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு பேசிட்டு வேற போகிறான். இது பார்த்த உடனே நானுக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. இவன் என்ன இப்போ செய்கிறதுலாம் ஒன்றும் சரியா இல்லையே, போய் நாகன்கிட்ட போய், அதாவது இவனோட அப்பா கிட்ட போய் இவனை உருப்படியாக கொண்டு போய் சேர்க்கணும், இல்லைனா நம்ம பேர் கெட்ட பேர் ஆகிடும், என்ன பண்ண ரொம்ப புரியலையேன்னு கவலை வந்துட்டு தான் அவனுக்கு.
சேக்கிழார் இந்த இடத்த அழகாக வர்ணிக்கிறார். அதாவது நம்ம திண்ணன் நம்ம கண்ணப்ப நாயனார் வந்து சிவபெருமான்கிட்ட பேசிட்டு கிடுகிடுன்னு இறங்குறார் மலையை விட்டு. இப்படி இறங்கி கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்ப ஏறி ஓடி போகிறாராம். என்னமோ ஒரு தாய் வந்து குழந்தைய விட்டுட்டு ஆகாரம் எடுத்துன்னு வர போகும்போது இது ஏதாவது கீழே விழுந்துட போகிறதோ இல்லை எழுந்துன்னு அழப்புறது இந்த மாதிரி எப்படி தவிப்பாளோ அது மாதிரி தவிச்சு போகிறாராம். கொஞ்சம் தூரம் போய்ட்டு திரும்ப ஓடி வந்து கட்டிக்கிறாராம். இப்படி கொஞ்சம் தள்ளி போய்ட்டு திரும்ப வர இந்த மாதிரியே திரும்ப 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 பண்ணிட்டு இருக்காராம். விட்டு பிரிய மனசே இல்லையா இவருக்கு. ஆகாரமும் கொண்டு வரணும்னு தோன்றது, ஆனால் விட்டுட்டு போகிறதுக்கும் மனசில் தவிக்கிறத அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் சேக்கிழார். நானும் நினச்சிட்டானா மனுஷா மேலே நம்ம அன்பு காட்டியே நமக்கு பழக்கம் இல்லை. இது என்னமோ வெறும் கல் சாமி. இந்த கல் சாமிக்கிட்ட இவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுகிறான், அழறான், கட்டுறான், ஒன்றும் விஷயம் சரியா இல்லையே அப்படின்ட்டு உடனே காடான்கிட்ட இதை பற்றி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. உடனே 2 பேருமே கீழே இறங்கி வரா. இங்கே காடன் அந்த அருவி கிட்டக்க அந்த ஆறு கிட்டக்க ரெடி பண்ணி வச்சுருக்கான் பசிக்காக. எல்லாம் அந்த பண்ணியை தேவையில்லாத இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த மாமிசத்தை மட்டும் எடுத்து ரெடி பண்ணி சுடுறதுக்கு நெருப்பெல்லாம் தயார் பண்ணி வச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கான். இவன் வந்த உடனே சுடும், ஏன்னா தலைவன் ஏதாவது கேட்டுற போகிறானேன்னு அவனுக்கு ஒரு பயம். அதனால் வந்த உடனே சுட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கான். ஒரு அம்பில் இந்த மாமிசத்தை குத்தி அதை நெருப்புக்கு நேராக நிறுத்தி சுட்டு எடுத்து இந்த திண்ணனே எல்லா வேலையும் செய்கிறான். சுட்டு எடுத்து அதை பிச்சு சாப்பிட்டு பார்க்குறானா திண்ணன். சாப்பிட்டு பார்த்து நன்னா பஞ்சு போல் வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த வாயில் சாப்பிட்டு பார்த்த மிச்சத்தை துப்புறான் ஒரு பாத்திரத்தில் தொன்ன மாதிரி ரெடி பண்ணிவிட்டு. அந்த சாப்பிட்டு பார்த்த எச்சலை சுவாமிக்காக எடுத்துன்னு போகிறான். இதை எடுத்து வச்சுருக்கான். அடுத்து என்ன பண்ணுறான், இந்த பண்ணியை வந்து இவளுக்கும் சாப்பிட கொடுக்கல, இவனும் ஒழுங்காக சாப்பிடலை. அதையும் ருசி பார்த்துட்டு எடுத்துட்டு கிளம்புறான் மலை மேலே ஏறி குடுமி தேவரை பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே என்ன ஆகிடுது, இந்த ஐயர் என்னெல்லாம் பண்ணுவார்னு கேட்டு வச்சுட்டா இல்லையா. அங்கே கிடக்கிற இலையெல்லாம் ஏதோ அவர் வில்வ இலைன்னு சொல்ல தெரியல, அவனுக்கு வில்வம்னு தெரியலை. ஆனால் வந்து ஏதோ இலை பூவெல்லாம் போடுவார் அப்படின்னோடனே இவன் கிடச்ச பூ இலையெல்லாம் எடுத்து அவன் தலையில் கட்டின்னு இருக்கிற அந்த துணிக்குள்ளே அந்த அவனுடைய தலை முடியில் மறைச்சி வச்சுக்கிறான். ஏன்னா கையில் எடுத்துக்க முடியாது இல்லையா. ஒரு தொன்னை மாதிரி ரெடி பண்ணி இந்த மாம்சத்தை எடுத்துகிட்டு இருக்கான். கையில் எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால இதை தலையில் வச்சு எடுத்துக்கிறான். அடுத்தது தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எங்கேருந்து எடுத்துக்கிறது, தண்ணி எடுத்துக்கிறது எந்த பாத்திரமும் இல்லை இவன்ட்ட. வாயில் தண்ணி ஆறுலேருந்து தண்ணியை வாயில் பிடிச்சி அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு சுவாமிக்கு வாயில் தண்ணி எடுத்துகிட்டு கிளம்புறான். இதெல்லாம் பார்த்த உடனே காடன் கேட்குறான், என்னடா ஆச்சு இவனுக்கு, எங்கடா கிளம்புறான் இவன், சாப்பிடாம நம்மளையும் சாப்பிட விடாமல் அப்படின்னு. இவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன. அந்த ஐயர் இந்த மாதிரி டப்பா சோறு கொண்டு வருவார், அவர் என்னத்தையோ காட்டுவாருன்னு சொன்னேன்டா, உடனே சாப்பாடு கொடுக்க கிளம்பிட்டான், இவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இதை உடனே போய் தலைவரான நாகர்கிட்ட தெரிவிக்கணுன்ட்டு இவன் 2 பேரும் ஊருக்குள்ளே போகிறான். அதாவது அவருடைய கிராமத்துக்குள்ளே போகிறான். விஷயத்தை எல்லாத்தையும் அவள்கிட்ட சொன்னோடனே அவள் ரொம்ப கவலைப்படுறா. என்ன இப்படி ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கா. இந்த சரித்திரம் வெறும் 6 நாளில் நடந்து முடிஞ்ச சரித்திரம். அந்த 6 நாளில் சிவபெருமான் இவருடைய அன்புக்காகவே ஓடி வந்தார். அடுத்தடுத்து இந்த சரித்திரத்தில் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். வணக்கம், நமஸ்காரம். உங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.